அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை ஏன் அனுப்பியிருக்கான்? நம்ம அல்லாஹ்விடம் தான் வந்தோம், திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடியவளாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மளை ஏன் அனுப்பியிருக்கா? எனக்காக சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான்னு அல்லவா, மா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, இதெல்லாம் கேட்ட விஷயம்தான். அல்லாஹ் நம்மளை வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கார் என்பதாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம அல்லாஹ்வை முழுமையாக வணங்குகிறோமா? அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களாக சொல்லியிருக்காங்களோ அதன்படி நம்ம கட்டுப்படுறோமா என்பதாக கேட்டால் அது கம்மி தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும், நல்ல கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் போகும்போது நம்ம எந்த முகத்தை கொண்டு போக முடியும்? நம்ம எந்த முகத்தை கொண்டு போகிறது? ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நம்மளோட அமல் எந்த அளவுக்கு இருக்குது, ஆமால்கள் எந்த அளவுக்கு இருக்குது யோசித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்களையும் நம்முடைய அமல்கள் அல்லாத மற்ற நேரங்களையும் எடை போட்டு பார்த்தால், அமல்களை விட நம்ம செலவு பண்ண மற்ற நேரங்களுக்காக வேண்டி தான் அதிக நேரம் இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால் எத்தனையோ காலங்கள், எத்தனையோ வருடங்கள் கழிந்து விட்டது. அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். இனிமே வரக்கூடிய காலத்தில் நம்முடைய ஆமால்கள், நம்முடைய அமல்கள், நம்ம அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுறோம், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு வணங்குறோம் என்பதாக யோசித்து இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால், கியாமத் நாள் இருக்குது, அது மிக பயங்கரமான நாள். எந்த அளவுக்கு ஹதீஸில் பதிவு செய்வாங்கன்னா, நல்ல கியாமத் நாளில் பனைமர அளவு சூரியன் வருமா. எந்த மனிதனுடைய அமல்கள் சரியாக இருக்குமோ அந்த மனிதன் தப்பிச்சுக்கிடுவான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த மனிதனுடைய அமல்கள் சீர்கெட்டு போய்விடுமோ, அமல்களை செய்யவில்லையோ, அப்படிப்பட்ட மனிதனுடைய நிலைமை இருக்குது, அது ரொம்ப மோசமாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதனால் இன்ஷா அல்லாஹ் பின் வரக்கூடிய காலத்திலேயாவது அல்லாஹ் என்ன சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் நமக்கும் முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.